அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். உங்களுக்கு தன்னம்பிக்கை வேண்டும்னா உங்கள் நண்பனிடம் பேசுவது போல் உங்களிடமே பேசிக்கொள்ளுங்கள். விடாமுயற்சி வேண்டும்னா ஒரு மாணவரிடம் பேசுவது போல் உங்களிடம் பேசிக்கொள்ளுங்கள். பொறுமை வேண்டும்னா ஒரு குழந்தையிடம் பேசுவது போல் உங்களிடம் பேசிக்கொள்ளுங்கள். மேலே சொன்ன கருத்தில் எத்தனை உண்மைகள் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். நமது வலிமை நமக்குள் என்பதை அன்றே வலியுறுத்தி இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை விதையை விதைத்தார் விவேகானந்தர். அந்த ஊருக்கு சர்க்கஸ் ஒன்று வந்தது. அந்த சர்க்கஸ் பிரபலமாவதற்கு காரணமே அதில் இருந்த கோமாளி ஒருவர்தான் என்ற செய்தி பரவியது. வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்து நொடிந்து போயிருந்த ராமனுக்கும் அந்த கோமாளியை போய் பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது. சரி என்று சர்க்கஸுக்கு நுழைவு சீட்டு வாங்கி உள்ளே சென்றார். நிகழ்ச்சி ஆரம்பமானது. சொன்னது போல முதலில் வந்தது கோமாளிதான். உருவத்தில் சிறியவராக இருந்த அந்த கோமாளி படபடவென்று நகைச்சுவையாக பேசி பொரிந்து தள்ளி குட்டிக்கரணம் அடித்ததும் அந்த அரங்கமே கைத்தட்டி ஆரவாரமிட்டது. ராமனும் கைத்தட்டி மகிழ்ந்தார். மற்ற நிகழ்ச்சிகள் தொடங்கியது. அவ்வப்போது கோமாளி வருவதும் செல்வதுமாக சர்க்கஸ் ஒரு வழியாக கோமாளி காட்டிய சந்தோஷத்துடன் நிறைவடைந்தது. ராமனுக்கு ஒரே வியப்பு. ஏனெனில் அந்த கோமாளி ஒவ்வொரு முறை வரும்போதும் வெறும் நகைச்சுவையை மட்டும் அல்லாமல் சிந்திக்க வைக்கும் கதைகளையும் சிறிய கருத்துக்களையும் இடையிடையே நுழைத்து மக்களுக்கு நவரசத்தன்மையை தந்ததுதான். எப்படியாவது கோமாளியை தனியே சந்தித்து பேச வேண்டும் என்று ராமன் தீர்மானித்தார். அன்று மாலை கோமாளியை போய் சந்தித்து பாராட்டியவர், எப்படி உங்களால் சிரிக்கவும் வைக்க முடிகிறது, சிந்திக்கவும் வைக்க முடிகிறது, இடைவிடாமல் உங்களால் எப்படி இப்படி இயங்க முடிகிறது என்று கேட்டார். அதற்கு கோமாளி சொன்ன பதில், இதில் என்ன கம்பசூத்திரம்? நான் எனக்குள் பேசிக்கொள்கிறேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலும் ஒரு நண்பனிடம் பேசுவது போல எனக்கு நானே பேசி எனக்குள் தன்னம்பிக்கை விதைத்துக் கொள்வேன். ஒரு குழந்தையைப் போல் பேசி எனக்குள் கோமாளித்தனத்தை வடிவமைத்துக் கொள்வேன். எப்போதாவது விரக்தி ஏற்பட்டாலும் அதை விரட்டி அடிக்க எனக்குள் நானே பேசிக்கொண்டு உற்சாகம் அடைவேன். என் திறமை எனக்கு தெரியும் என்றார். அந்த சிறிய உருவம் ராமனுக்கு வெற்றிக்கான வழியை காட்டியது. ஆம், தன்னம்பிக்கை இழந்திருந்த ராமன் இப்போது எல்லாம் தனக்குள்ளே பேச ஆரம்பித்து விட்டார். தன்னை பாராட்டிக் கொள்வதும் தன்னிடமிருந்த திறமைகளை கண்டு கொள்வதுமாக அவரின் நாட்கள் உற்சாகம் பெற துவங்கிவிட்டன. வெகு விரைவில் ராமன் மீண்டும் வெற்றி பெற்று விடுவார். கோமாளியும் ராமனு மட்டுமல்ல, நாமும் பிறர் சொல்வதை எல்லாம் கேட்டு தொய்வடையாமல் நமக்கு நாமே பேசி மகிழ்ந்தாலே தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியுடன் வெற்றியும் அடையலாம். ஏனெனில் நமது வலிமை நமக்குள்ளேயே இருக்கிறது. நீங்கள் வெற்றி பெற வேண்டுமா? பேசுங்கள். நீங்கள் உங்களிடமே பேசிக்கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும். நன்றி.